இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு இவனுங்க பண்றதெல்லாம் சகிச்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு செதுக்க போறாரா, அவ்வளவுதான்டா எல்லாம் செத்திங்கடா. அந்த ப்ரோமோலயே பார்த்தீங்கன்னா 2 கிளிப்ஸ் காமிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆதிரை வந்து பாட்டில் தூக்கி அடிச்சாங்களா, அதையும் இன்னொன்று துஷாரும் கமருதீனும் அடிச்சுக்கிட்டாங்களா. ஸோ அந்த 2 கிளிப்ஸையும் காமிக்கிறாங்க. அவர் சொல்ற முக்கியமான மேட்டர் என்னது அதை தான் நம்ம நோட் பண்ணணும். இங்கே முக்கியமா என்னன்னா இங்கெல்லாம் சகிச்சிக்கவே முடியல, ரசிக்கிற மாதிரியாவது இருக்கணும், ரசிக்கவும் முடியல சகிச்சிக்கவும் முடியல, இவனுங்களை சும்மா விடக்கூடாது, வாங்க பேசுவோம்னாரு பார்த்தீங்க. அங்கதான் செத ஆக்சுவலா சார் எல்லா வாட்டியும் எல்லா வாரமும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ஆனா வந்து பார்த்தா நீங்க ஒழுங்கா பேச மாட்டீங்களா சார்? ரசிக்கும்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா ஷோவை, அதே மாதிரி தான் சார் வீக்கெண்ட் ஷோவும் ரசிக்கும்படி இல்லை. ப்ரோமோலாம் அந்த பிஜிஎம் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மசாலா கசாலாம் தூவி பயங்கரமா பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துறீங்க. அந்த பில்டப்பை நம்பி நாங்களும் நீங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, நாங்களும் வந்துடுறோம். ஆனா வந்துட்டு ஷோவை பார்க்கும்போது ஏன்டா வந்தோன்னு ஃபீல் ஆகும் சார். அப்படிதாங்க எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மொதல் வீக்கெண்ட் எபிசோட் இருக்குல்ல, அந்த எபிசோடோட ப்ரோமோவை பார்த்தோன்னா நான்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டேன். அந்த வீடியோ கூட எடுத்து பாருங்க. அவ்வளோதான், சேது அண்ணன் இன்னைக்கு வந்து செதுக்க போறாரு, பயங்கரமான சம்பவம் இருக்கு, மக்களே எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் கூட சேர்ந்து நானும் கூப்பிட்டேன். ஆனால் ஷோ போய் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் கழுவி ஊத்துறானுங்க, டேய் என்னடா ஷோ இது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எல்லாரையும் கேள்வி கேட்க போறோம், வாங்க பேசலாம், ஷோ ரசிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமான மேட்டர் அதுல ஒன்று சொல்றாரு. என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி இவனுக்கு யாரும் தெரியாம பண்ணல, எல்லாருமே தெரிஞ்சுதான் பண்றானுங்க, எல்லாம் பக்கா ஃப்ராடு அப்படின்ற மீனிங்கில் தான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு அவர் சொல்றது உண்மையானு கேட்டா எஸ் தெரிஞ்சுதான் பண்றாங்க, எல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஆனா மேட்டர் என்னன்னா மனுஷன் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 20 நாள் ஆயிருக்கு அப்படின்றதான் எனக்கு என்னால இந்த ப்ரோமோ பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஆடியன்ஸே ஒரு 2-3 நாளை கண்டுபிடிச்சிட்டாங்க இதை வந்து சகிச்சிக்க முடியல இந்த கான்செப்டே இவனுங்க பண்றது எல்லாத்தையும் அப்படின்றது. ஆனா இவர் வந்து 20 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. எனிவேஸ் இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டப் தான். ஸோ இதை பார்த்து நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது, அதுதான் டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். ஏன்னா ப்ரோமோ பில்டப் எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையாக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த மக்கள்கிட்ட, அதாவது உள்ளே இருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அவங்க முன்னாடி பேசலை, இது தனியாக ஒரே ஒரு செட்டுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டாரு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா என்ன வேணால் வார்த்தை போட்டுக்கலாம்ல. ஸோ அடுத்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது, ரோஸ்ட்டு டோஸ்ட்டு எல்லாமே. ஏன்னா எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாக பயங்கரமாக வந்து ரோஸ்ட் பண்ணுவார் ஒவ்வொரு எபிசோட்லையும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு எபிசோடையும் அவர் வேஸ்ட் தான் பண்ணுறாரு அப்படின்றத உண்மை. ஸோ இது வந்து என்னோட மனக்குமுறல்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா விஜய் சேதுபதி இதில் கொடுக்குறாருல இந்த பில்டப், அந்த 2 அடிதடி நடந்தது இல்லை, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை தான். அது கனி சொன்னாங்கல்ல, சட்டம் வந்து தவறாக இருக்கும் போது வன்முறை வெடிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தலை சொல்லிட்டாங்க. உடனே இவனுங்கெல்லாம் பூந்து எப்படி சொல்றது, இந்த கலையரசன் அவர் வந்து எட்டி உதச்சார் பாருங்க, ஏன்டா கலை உன்னை விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணிடான்னு சொன்னா நல்லா பண்றல நீனு. எனக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதிரை சண்டை கூட ஒரு பக்கம் விடுங்க, இந்த கமருதீன் துஷார் சண்டை கூட ஒரு பக்கம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு வகையான எமோஷன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கலையரசன் அந்த டேபிள் எட்டி வச்சான்ல அதை மட்டும் அக்செப்ட் பண்ணவே முடியலங்க. ஏன்னா அவன் டேபிள் எட்டி உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒரு ஓவர் டூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க தெரியுமா, அதை தான் கலையரசன் அங்கே க்ளீனாக பண்ணால் அது வந்து ஒரு பக்கா ஃபேக்கான ஒரு விஷயமா இருந்தது. நான் ஆதிரி கூட கோவப்படும் போது அதில் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஃபேராக நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் தூக்கி அடிச்சாங்க. அவங்க தூக்கி அடிச்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், ப்ரோ என்ன இவ்வளோ விஷயத்துக்கு காமிக்கிறாங்க, அப்போ இத்தனை பேருக்குமா ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வந்ததுன்னா நான் தான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், ரெட் கார்டுலாம் ஒரு பூச்சாண்டிங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாரையும் இப்போ ஒரே மாதிரி தான் விஜய் சேதுபதி ட்ரீட் பண்ண போறாரு அப்படின்றது இந்த ப்ரோமோலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது எல்லாருக்கும் அடி தான், ஒரே அடி பட்டு எல்லாரும் லைனா அந்த பழைய படத்துல அப்படி டுபுடுன்னு அடிச்சுட்டு வருவாங்க பாத்தீங்களா ஒரு கையில, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா லைனா உட்கார வச்சு ஆதிரை கமருதீன் அப்புறம் துஷார் எல்லாரும் எந்திரிங்கடா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வயலன்ஸ் இன்னொருத்தர பண்ணீங்க உங்களை அவ்வளவுதான் வெளியே தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டோ இல்லைன்னா எல்லோ கார்டு கூட கொடுப்பாங்களான்னு டவுட் தான். இன்னும் அதை பற்றின அப்டேட் வரல. அப்படி இல்லை வார்னிங் ஏதாவது கொடுத்து அப்படியே உட்கார வச்சுருவாரு, ஒரே அடியில் மொத்தத்தையும் முடிச்சிருவாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா தலைவரோட ஸ்டைலு. ஸோ இன்னைக்கு என்ன சம்பவங்கள் பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையாக இருக்கு. ஏன்னா இந்த வாரம் கண்டென்ட்டுகள் அவ்வளோ கொட்டி கிடக்குது. அந்த கொட்டி கிடக்கிற கண்டென்ட்லேருந்து லைட்டாக நீங்கள் பொறுக்கி எப்படி சொல்ல தேடிலாம் எடுக்கணும், சும்மா கையை விட்டு சும்மா அல்லாலே அவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது. அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும் போது விஜய் சேதுபதி கிட்டேருந்து எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. அதாவது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க பண்ணணும் அவசியம் இல்லைங்க, ஏதாவது பண்ணாலே போதும் அப்படின்றத இங்க எல்லாருமே கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் நீங்களே ஓப்பனா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் சேதுபதி இந்த சீசன் ஆரம்பிச்சு லாஸ்ட் 2 வீக்கெண்ட் முடிஞ்சிருக்குல்ல, ஸோ இந்த 2 வீக்கெண்ட்லயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா வெறித்தனமா செமையா இருந்ததா இல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எபிசோட்ல கமருதீனுக்கு சரியான ரோஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி துஷாரையும் கேள்வி கேட்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுல கமருதீன் என்னதான் சண்டையை வலிச்சிருந்தாலுமே சண்டை போட்டிருந்தாலுமே
ஃபர்ஸ்ட் அவர் தான் கையை வச்சு தள்ளி இருந்தாலுமே திருப்பி துஷாரும் பார்த்தீங்கன்னா அட்டாக் தான், செஸ்ட்டில் கை வச்சு தள்ளினால அது வந்து அதுவும் ஒரு வயலன்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே வயலன்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் இதில் ஒரு சண்டையை விட்டுட்டாங்க, நோட் பண்ணீங்களா? ஆக்சுவலாக இதில் திவாகருக்கும் கானா வினோத் அப்புறம் கமருதீனுக்கு வருது, அந்த சண்டையை வந்து இந்த ப்ரோமோலே காமிக்கல. அப்போ திவாகரை வேணா யார் வேணா அடிச்சிக்கலாமா, என்னங்க நீங்கள் பண்ணுறது நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா திவாகர் மட்டும் அடிக்கிறத மட்டும் ஒரு பெரிய இஷ்யூவே மாற்ற மாட்டேறீங்க. என்னங்க திவாகர் ஏதாவது பண்ணாலும் பிரச்சனையாக மாற மாட்டுது, திவாகர் ஏதாவது பண்ணாலும் பிரச்சனையாக மாற மாட்டேதுன்னா இது அநியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாட்டர் மெலனை நசுக்கிட்டானுங்க அன்னைக்கு நைட்டு. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது என்னடா விட்டுருந்தா தர்பூ, அதாவது ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க, கானா வினோத்தும் சரி கமருதீனும் சரி, இன்னைக்கு தர்பீஸ் வந்து பீஸ் போட போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அந்த நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன் முந்தா நேற்று நடந்த அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சாங்களே, அதில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு கதவு கிட்ட வச்சு ரெண்டு பேரும் லாக் பண்ணி தர்பீஸை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பீஸ் போட்டுருப்பானுங்க. அந்த நேரத்தில் கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம், ஆனால் அதுவும் ஒரு சம்பவம் தானே. ஆக்சுவலாக எப்படி காமெடியாக எடுத்துக்கிறது அப்படிலாம் விடக்கூடாதுல்ல. இந்த ப்ரோமோவில் அதை மட்டும் இது காமிக்கல. ஆதிரை பாட்டில் தூக்கி போடுறதெல்லாம் பிரச்சனையாக மாற்றும் போது திவாகரை வந்து ரெண்டு பேரும் அதுவும் கமருதீன் கையை வாங்கினது இதெல்லாம் என்னங்க, அது எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்படின்னு தெரியலங்க. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்டாலே பெரிய விஷயம். 4 கேள்வி ஒரு மாதிரி தொடர்ந்து 4 கேள்வி விஜய் சேதுபதி கேட்டு அதுக்கு இவனுக்கு பதில் சொல்லிட்டாலே அந்த ஷோ இட்டு அப்படின்னும் போது இப்போ ஒரு 10-16 கேள்வி இருக்குன்னும் போது அதில் எப்படிங்க அவர் வந்து கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளுமே இந்த டாஸ்க்குன்னு நடுவில் ஒன்று கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இந்த போர்டு ஏதாவது கொடுத்து யார் மாஸ்க் போட்டிருக்கா யார் மாஸ்க் போடல, அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுவானுங்க, அதாவது இங்கே யார் உண்மையாக இருக்கா யார் உண்மையாக இல்லை, இந்த மாதிரி பல விஷயம் ஒரே விஷயம் தான். அதாவது மற்றவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லணும், எவன் பச்சவந்தி எவன் இங்கே இது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கான்செப்ட் மட்டும் தான் மாறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து கோர் வந்து ஒன்றா தான் இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ அந்த டாஸ்க்கை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, அந்த டாஸ்க்லாம் வேணாம். ஏன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற கேள்வி கேட்டாலே 2 அதாவது சாட்டர்டே சண்டே 2 எபிசோடுமே தரமாக போகும். அது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு வேறு வராங்க அப்படின்னும் போது அதனால ஷூட்டும் இன்னைக்கு சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ ஷூட் சீக்கிரமாக ஆரம்பிச்சதுனால தான் ப்ரோமோ அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, என்னடா ப்ரோமோ இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது ஒன்றும் இல்லை, புது என்ட்ரிலாம் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, வேறு வழியில் சீக்கிரமாக தலைவர் ஷூட்டிங்க்கு வந்து தான் ஆகணும். இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிசயம் தான். விஜய் சேதுபதி இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங்க்கு வந்து ப்ரோமோ வந்து 1:30 மணிக்கெலாம் விட்றாருன்றதே எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். ஏன்னா 3 மணிக்கு மனுஷன் வந்து ப்ரோமோ விட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் அப்செட் பண்ணிட்டாரு. எனிவேஸ் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எடுத்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ரோமோக்கு எல்லாம் அவளோட காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சேனலை அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த யூடியூப்பில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஹைப்னு ஒரு விஷயம் இருக்கும். அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களும் சரி 2 பேருமே அதை போய் கிளிக் பண்ணி வீடியோ ஹைப் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஒரு முக்கியமான மேட்ரு, ஆக்சுவலாக திவாகர் அப்புறம் இது கமருதீன் அப்புறம் விஜய் பார்வதி அதுக்கடுத்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். அதாவது அடிக்க வேண்டியது விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் எபிசோடில் அடிக்க வேண்டியது. ஸோ இவங்க எல்லாரும் அடிக்கிறார்ல, இதில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாத விஷயம் இருக்கும்ல, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, கமருதீன் மேட்ரு அதாவது பெரிய விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த பெரிய விஷயத்துக்கு நடுவில் இந்த சின்ன மேட்ரு ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணது ப்ரோ இது ஒரு முக்கியமான விஷயம், இதை விஜய் சேதுபதி டிஸ்கஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல அப்படின்றது முக்கியமான எந்தெந்த பாயிண்ட்லாம் இருக்குது, பெரிய விஷயம் இல்லாமல் சின்னதாக ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நோட்டீஸ் பண்ற வரைக்கும் எதெல்லாம் அவர் கேட்கறாரு அப்படின்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதாவது விஷயத்தெல்லாம் கேட்கறாரு, எதை கேட்காம இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.